மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிலரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்தல் நடைமுறைகளை அமல்படுத்தி வருவதாகவும், கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி வருவதாகவும், 24 மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகள் புதுச்சேரியில் 19, காரைக்காலில் 10, ஏனத்தில் 10, மாஹே பிராந்தியத்தில் 7 இடங்களில் அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் தொகுதி முழுவதும் சுற்றி வருவதாகவும், இதை தவிர வருமான வரித்துறை உள்ளிட்ட 24 அமலாக்க முகமைகள் வாயிலாகவும் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணித்து வருவதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 3 கிலோ எடையுள்ள 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறிய அவர், புதுச்சேரி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான தேர்தல் நடத்தும் மாநிலமாக இருப்பதாகவும், இருப்பினும் வாக்காளர்களுக்கு பரிசு பணம் கொடுப்பதை தடுப்பதுதான் தேர்தல் துறையின் மிகப்பெரிய சவாலாக மாறியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் புதிய முயற்சியாக ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியை தொடங்குவதாகவும், மேலும் ஜிபே உள்ளிட்டவை மூலம் பணம் பரிமாற்றம் செய்தால் எளிதில் கண்டுபிடித்துவிடும் முறை தங்களிடம் இருப்பதாகவும், பணம் பரிசு கொடுப்பவரும் அதை பெற்றுக் கொள்பவரும் இணைந்துதான் குற்றவாளிகள் என்று சட்டம் சொல்வதால் வாக்காளர்கள் யாரும் பணம், பரிசு பொருட்களை வாங்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.